சுந்தரி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவ்வளவுதான். விட்டு கொடுக்கறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் அத நம்ம கிட்ட சொல்லலாம்ல? அவ என்ன நமக்கு தெரியாத ஆளா இல்ல பழகாத ஆளா? இல்ல என்கிட்டயாவது கூப்பிட்டு சொல்லணும். அதை விட்டுட்டு கல்யாண பொண்ணுகிட்ட போய் என்னெல்லாம் பேசியிருக்கான்னு பாரு. நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கோம். அப்புறம் என்னவா அவளுக்கு? வா, நான் என்னன்னு கேக்குறேன். இல்ல சம்பந்தி, அது அட விடு சுந்தரி, உனக்காக நான் இந்த உதவி கூட பண்ணலன்னா எப்படி? நீ வா சூர்யா, வா வா. வாமா. என்னங்க இந்தாங்க. இல்ல வேணாம், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, எடுத்துக்கோங்க. ஈஸ்வரி, ஏன் ஈஸ்வரி நீயும் குடும்பம் நடத்தி பிள்ளைங்களை பெத்து அவங்களையும் கட்டி கொடுத்து இவ்வளவு பெரிய ஆளாயிட்ட? உனக்கு சம்பிரதாயம் எல்லாம் தெரியாதா? யார் வீட்டுல சாந்தி முகூர்த்தம் நடத்துவாங்க? அது இல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல எங்க ரிலேட்டிவ்ஸ் எங்க வீட்லயே வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான். இத பாரு ஈஸ்வரி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பொத்தாம் பொதுவா பேசாத. ஒரு விசேஷம்னா 10 பேர் வருவாங்க, 4 பேர் 4 விதமா கருத்து சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க சொல்ற 4 விஷயத்தையும் நம்ம சரின்னு ஏத்துக்க முடியுமா? ஒருத்தர் மாப்பிள்ளை வீட்டுல வைக்கணும்பாங்க, ஒருத்தர் பொண்ணு வீட்டுல வைக்கணும்பாங்க, இன்னொருத்தர் நிலாவில போய் வைக்கணும்பாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? எது யதார்த்தம், எது நம்ம வழக்கமா பண்ற சம்பிரதாயமோ அதைத்தானே பண்ணணும். எதுக்கு இப்ப இத மாப்பிள்ளை வீட்டுல வைக்கணும் சொல்லு? என்ன சொல்லியிருப்பாங்க? வெள்ளிக்கிழமை வச்சா மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வந்துரும், அப்படிதானே? அட வந்தா வந்துட்டு போகுது. சுந்தரி வீடு யார் வீடு? உன் சம்மந்தி வீடு தானே. சுந்தரி என்ன அப்படியெல்லாம் நினைக்கிறாளா? இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் ஈஸ்வரி. இதுக்காகலாம் நம்ம பழக்கத்தை மாத்திக்க முடியுமா சொல்லு? என்ன சுந்தரி வாய் இல்லாதவ, பேச தெரியாதவங்கிறதுக்காக நாம எல்லாரும் சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஐயோ இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் அதுக்காக சொல்லல, சும்மாதான் கேட்டு பார்த்தேன். இத பாரு ஈஸ்வரி, இத்தனை நாளா நீ நல்லா தானே இருந்த. இப்ப என்ன புதுசா மாமியார் ஆயிட்டியா? நான் தானே இந்த சம்பந்தத்தை உங்களுக்கு பார்த்து பேசி வச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, எல்லா ஏற்பாட்டையும் பண்ணீங்க. இந்த பொண்ணுதான் வேணும்னு சொல்லி எங்கிட்டயே கூட நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இத்தனை நாளா நீங்க நல்லவங்களா பழகினதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எப்படி வச்சு பாத்துக்கிறேங்கிறதுல தான் இருக்கு. திடீர்னு எல்லா மாமியார் மாதிரி ஆயிடாத, புரியுதா? இல்ல, அப்படியெல்லாம் நான் இல்ல. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு ஈஸ்வரி, உன்னை கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என் சொந்தக்காரி, நான் உன் கூட சண்டை கூட போடலாம். அந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் என்ன? சுந்தரிக்காக தான் நான் இதை எடுத்து சொன்னேன். தப்பா? இல்ல, தப்பு இல்ல. அவங்க வழக்கப்படி இங்கே வச்சுக்கட்டும். இது போதும் ஈஸ்வரி. இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இப்படி போயிட்டா ஏன் பிரச்சனை வரப்போகுது? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தக்காரங்க தானே. இதுல எதுக்கு அந்த பழக்கம் இந்த பழக்கம்னு மாத்தி விடுறீங்க? சுந்தரி, நீயே எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ குடி சுரேஷ். குடுங்கப்பா. அப்ப நாங்க கிளம்புறோங்க. வாங்க. எல்லாரும் அவசியம் மறு வீட்டுக்கு வந்துருங்க. சூர்யா, மாரிஸ் கிளம்புறோம்பா. மாரிஸ், நாங்க நம்ம வீட்டுக்கு போறோம். நீ நாளைக்கு சூர்யாவை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு, சரியா? வர. நீங்களும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சரிங்க. நீயும் கண்டிப்பா வாம்மா. வரோம். மதி, நீயும் வாம்மா. கண்டிப்பா. அம்மா, நீங்களும் நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும், சரியா? கிளம்புறோம். வரோம். ஈஸ்வரி இரு. என்னம்மா அவங்க யாரு? அவங்களும் நம்ம சுந்தரியோட சம்மந்தி தானே. அவங்களே ஒரு வார்த்தை கூப்பிடு.
அவங்கள நீ வெளியாள நினைச்சிட்டியா என்ன? நான் என்ன நினைக்கிறது, அவங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா என்ன? அதுக்கு இல்ல ஈஸ்வரி, எதுவா இருந்தாலும் முறைய ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. இதுல தப்பா நினைச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த கல்யாணத்துல எல்லாமே அவங்க தானே, அவங்க நடத்தி வைக்கிற மாதிரி தானே நடக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தனியா வேற சொல்லணுமா என்ன? கொஞ்சம் இருங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? நான் என்ன பண்ண இந்த கல்யாணத்துல? எல்லாரும் மாதிரி நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஆளா வந்தேன், அவ்வளவுதான். நீங்க ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் எங்க பொடி வச்சு பேசினேன்? என் மனசுல பட்டுச்சு, அததான் சொன்னேன். நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்களை பார்த்தாலே உங்களுக்கு ஆகிறது இல்ல. நாங்க அப்படி என்னங்க உங்களுக்கு தப்பு பண்ணோம்? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? நாங்க தான் உங்களை தேடி தேடி வந்து மரியாதை பண்ணணும்னு பார்த்தா நீங்க எங்களை அவமானம் இல்ல படுத்துறீங்க. நாங்களும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டோங்க. பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து கடை திறப்பு விழா வரைக்கும் நீங்க எங்களை வேணான்னு தான் விலக்கி வைக்கிறீங்க. நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு எங்க கிட்ட விரோதி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நாங்க மட்டும் என்னங்க உங்க மேல விரோதமா இருக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? என்னம்மா இது? ஒரு விசேஷம் நடக்கிற வீட்ல இப்படியா பேசுவீங்க? சும்மா போங்கம்மா. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுறீங்களோ தெரியல. நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க வைக்கிறீங்க? பேசாம போங்கம்மா. குட்டி போமா. மாறி மாறி என்னங்க என்னங்க என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி திடீர்னு கத்திட்டு போறான்? இத பாரு ஈஸ்வரி, எதுக்கு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு? பர்வதம்மா, யாரா இருந்தாலும் ஒரு விசேஷத்துக்குன்னு வந்துட்டா அதை நல்ல விதமா முடிச்சு கொடுத்துட்டு போனோம். நாம வந்து சண்டை போட்டுட்டு போனதே இருக்கக்கூடாது. இல்லைங்க, நான் வந்து எந்த பிரச்சனை. ப்ளீஸ் இத்தோட விடுங்க. முடிஞ்சு போனதை திரும்ப திரும்ப பேசாதீங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். வரோம் சம்பந்தியம்மா. கிளம்புறாங்க. வரம்மா. வாங்க. போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டோம்மா. அப்போ நாங்களும் கிளம்புறோம். வாங்க. வர சம்பந்தி. சரிங்க. வாய் சரி. வரேங்க. வரேன். வரேன். சரி, வாங்க. வரேம்மா. சரி சுந்தரி, அப்படியே நானும் கிளம்புறேன். வரேன். சரிங்க. வரேன் திவ்யா. அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன் மதி. சரிங்க. என்னங்க கூட்டிட்டு வாங்க, நான் ஆரத்தி ரெடி பண்றேன். வாமா. வாம்மா. அம்மாடி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. நீங்க ரெண்டு பேரும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருமா. எழுந்துருங்க. பாத்து, பாத்து. பாத்து பாத்து பாத்து.
நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கும் செல்வாக்குக்கும் இந்த கல்யாணத்தை ஊரே பாக்குற மாதிரி நடத்தியிருப்போமா. ஆனா சம்மந்தி பண்ண பிரச்சனையினால ஏதோ திருட்டு கல்யாணம் பண்ண மாதிரி பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, அதை விடுங்க. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம பேசணும்? நீங்க 2 பேரும் வாழ்ற வாழ்க்கைய எல்லாரும் பார்த்து பொறாமப்படணுமா? அதுதாம்மா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது போதும். ஆமாமா, நீங்க 2 பேரும் உங்களுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும், சரியா? யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க விட்டு தரக்கூடாது. ஏன் நாங்களே கேட்டா கூட வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீங்க. நல்ல சந்தோஷமா இருங்க. அதாம்மா முக்கியம். வசந்தா, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் பால் பழம் தரணும், கூட்டிட்டு வா. சரி மதனி, பாப்பா பாப்பா. போமா. எடுத்துக்கங்க, எடுத்துக்கமா, சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ளை, நீங்க மட்டும் தனியா சாப்பிடுறீங்க? பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க. வேண்டாம் சஞ்சய். என்னம்மா கவிதா, வருத்தமா இருக்கா? இல்ல அத்தை. உங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடந்தது உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு எங்களுக்கும் புரியுதுமா. வேணாம் அத்தை, தயவு செஞ்சு அவரை பத்தி மட்டும் பேசாதீங்க. எனக்கு என்ன கவலைன்னா தேன்மொழியாவது வந்திருக்கலான்னு தான். நீ அவகிட்ட பேசுனியா? இல்ல அத்தை. என்ன பொண்ணுமா நீ அவகிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம்ல. எங்க அத்தை, நடந்த குழப்பத்துல எனக்கு ஒண்ணுமே தோணல. அதனால என்ன, இப்ப போய் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு போ. போய் பேசு போ. போ. அவள் எதுக்குமா போய் பேச சொல்ற? ஏதாவது உளறி கொட்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணாகிறதுக்கா? டேய், நாம நடிக்கிறோங்கிறது தெரியாத அளவுக்கு ஒழுங்கா நடிக்கணும்டா. அவ போய் பேசிட்டு வரட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சொல்லு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன அதுக்கு? ஏய், ஏன் ஒரு மாதிரி பேசுற? பின்ன நீ நடந்துகிட்டதுக்கு எப்படி பேசுவாங்க? இப்படியா சொல்லாம கொள்ளாம போய் கல்யாணம் பண்ணுவ? சாரி தேனு, உன்கிட்ட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். யார் எப்படி இருந்தாலும் உன்கிட்டயாவது சொல்லி கூப்பிட்டுருக்கணும். நீ என் பக்கத்துல இல்லைன்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அதான் உனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்பி வச்சிருக்கேன். சும்மா பேசாத கவி. நீ பண்றதெல்லாம் தப்பா இருக்கு. அப்பாவை அசிங்கப்படுத்திட்ட, எங்களை கேவலப்படுத்திட்ட. மொத்தமா நீ தப்பு பண்ணிட்ட கவி. இல்ல தேனு, அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அவருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பியூனை செட் பண்ணி. ஏய், வாய் மூடு. அப்பா பத்தி உனக்கு தெரியாது? அப்பா இப்படி பண்ற ஆளா? அதான் எனக்கே ஷாக்கா இருக்கு தேனு. அப்பா ஏன் இப்படி பண்ணாரு? சத்தியமா அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், யாரடி போன்ல? கவிதா தான். குடுறீங்க. ஏய், பொன்னாடி நீ. எப்ப நாங்க அந்த வீட்டுக்கு வந்து பேசினப்போ நீ அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டியோ அப்பவே எங்களுக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. எல்லாத்தையும் தாண்டி அப்பாவை நீ ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டல்ல? இல்லக்கா, நான் இங்க பாரு, அக்கா அக்கான்னு சொன்ன அவ்வளவுதான், கொலைக்காரியா மாறிடுவேன். யாரடி உனக்கு அக்கா? இனிமே உனக்கு எல்லாம் அந்த துரை குடும்பம் தான். எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. வேணா கவிதா, இதுக்கப்புறம் உன் போன் இல்ல, உன் சம்பந்தப்பட்ட எதுவுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மீறி வந்துச்சு செருப்பு பிஞ்சிடும். வெடி போன. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா. என்ன, உன் தங்கச்சி கூட பேசிட்டு இருந்தியா? அப்பா, அவ எனக்கு தங்கச்சியே இல்லப்பா. நீ
நீ கோவமா தான் இருக்க. என்னதான் ஆச்சாம்மா? இதுக்கப்புறம் அவளை பத்தி நீங்க ஏன்பா யோசிக்கிறீங்க? விடுங்கப்பா, தூக்கி போடுங்க அவளை. வேண்டாம், அவளை பத்தி நீங்க பேச்சே எடுக்காதீங்க. அவ என்ன தூக்கி போட்டிருக்கலாமா? ஆனா நான் எப்படிமா அவளை தூக்கி போட முடியும்? என்னதான் கோபதாபம் இருந்தாலும் என் பொண்ணை நான் எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? இதுக்கப்புறம் என்னப்பா, அவ உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா? எப்படியோ போய் தொலையட்டும்பா, விடுங்கப்பா. அப்படித்தாம்மா தோணுது. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதுமா. என்னதான் இருந்தாலும் பெத்தவன் இல்லம்மா. ஏம்மா, கல்யாணம் முடிஞ்சிருச்சாமா? அதெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கலப்பா. இதோ இவகிட்ட தான் பேசிட்டு இருந்தா. தேனு, கல்யாணம் முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சாம்பா. வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பியிருக்கேன்னு சொன்னா. பெத்தவனுக்கே கல்யாண போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கா. மடி, அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுறியாம்மா? அப்பா, மறுபடியும் என்னப்பா? போங்கப்பா. முதல்ல அந்த போட்டோவை டெலீட் பண்றீ. வேணாம்மா, ஒரு தடவை அந்த போட்டோ பார்க்கணுமா? ப்ளீஸ்மா. காட்டு.